பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். The God one who we are worshipping is omniscient God. அவர் சகலத்தையும் அறிந்த தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஊர்வன, நடப்பன, பறப்பன, நீந்துவன, இவைகள் இன்றைக்கு பலவிதமான கோடான கோடி ஜீவன்கள் உலகத்துல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே தேவன் உருவாக்கினார். மனிதனுக்கென்றால் ஆத்துமா, ஆத்துமா இல்லை என்றால் இந்த சரீரத்துக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆத்துமா இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கைக்கான சிருஷ்டிப்புக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். தேவன் நம்முடைய ஆத்துமாவுக்காகவே தேவன் இந்த சரீரத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த சரீரத்துக்காகவே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களை கர்த்தர் படைச்சிருக்கிறார். மரம், செடி, கொடி, கனி, கடல் வாழ் உயிரினங்கள், தரைவாழ் உயிரினங்கள், ஆகாயத்தில் இன்றைக்கு பறக்கின்ற பறவைகள், கோடான கோடி மனுஷ மூளைக்கு கற்பனைக்கு எட்டாத ஜீவன்கள் இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாமே எதை காண்பிக்கிறது என்றால், இந்த ஆத்துமாவை ஆண்டவர் எவ்வளவு ஒரு முக்கியம் என்று தேவன் கருதி, இந்த ஆத்துமாவுக்காக தான் தேவன் அந்த ஆண்டவர் 6 நாள் சிருஷ்டிப்பை தேவன் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எனவே விசுவாச வாழ்க்கையில நீங்களும் நானும் இந்த ஆத்மாவை தான் முதல் பிரியாரிட்டி நம்முடைய வாழ்க்கையில. யோவான் சொல்லுகிறான், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று. நம்ம இந்த நாளில நம்மை பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம கொடுக்கிறோம்? இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு தூரம் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறோம்? இந்த ஆத்மா தேவனோடு எந்த அளவுக்கு கனெக்ஷன்ல இருக்குது? இந்த ஆத்மா எந்த அளவுக்கு தேவனுக்காக அது அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது? எனக்கு அன்பானவர்களே, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளி அரங்கமா இருக்கிறது தான். எவ்ரிதிங் எல்லாமே அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல மறைவான சிருஷ்டியும் இல்லை, மறைவான பொருளும் இல்லை, மறைவான எந்த ஒரு செயலும் இல்லை. சகலத்தையும் காண்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அதனால்தான் ஆகார் கூட தன்னுடைய வேதனையை வனாந்தரத்துல சென்று ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றி கதறிய போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு நீர் ஊற்றை கொடுத்தார். என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். எனக்கு அன்பானவர்களே, மனுஷன் நம்முடைய கண்ணீரை பார்ப்பான். ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கிற வலி, வேதனை, தவிப்பு, நிந்த, அவமானம் எல்லாம் உணரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு இந்த நாளில நாம் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது என்னை காண்கிறவர், சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலத்தையும் அறிந்த தேவனை உயர்த்தி தொழுது கொள்ளுவோம். He is omniscient God. இந்த நாள்ல தேவனுடைய கேரக்டர் சகலத்தையும் அறிந்தவராக உணர்ந்து நாம் அவரை சேவிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துல எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்துல எதுவும் இல்லை, சகலமும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் காண்கிற எல்லா ஜீவன்களும் எங்களுக்காக வைத்தீர். ஆண்டவர், அவைகளை ஞானமாக, அவைகளை தகுதியாக, அவைகளை உத்தரவாதமாக நாங்கள் தேவனுக்கென்று கணக்கு ஒப்புவிக்கத்தக்க ஒரு உக்கரணத்துவம் உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவனாய் எங்கள் இந்த நேரத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உணர்வோடு உம்மை நாங்கள் சேவிக்க, தொழுது கொள்ள, ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரும் வழிநடத்தி ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.